Implication of the theory of apparent conditioning. செயல்படு ஆக்கநிலை நிறுத்தத்தின் தாக்கம். First one, response is dependent upon its consequence. துலங்கலானது விளைவை சார்ந்தது. law of effect, law of effect, விளைவை சார்ந்தது. இது கல்வியின் மிக முக்கிய தாக்கமாக நம்ம பார்க்குறோம். தென் 2, the principle of apparent conditioning may be successfully applied in behavior modification. நடத்தை மாற்றத்தில் செயல்படு ஆக்கநிலை நிறுத்தமானது வெற்றிகரமான ஒரு பயன்பாடாக எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது மாணவர்களுடைய நடத்தை மாற்றத்திற்கு செயல்படு ஆக்கநிலை நிறுத்தம் மிகச்சிறந்த பயனாக நம்ம பார்க்குறோம் மற்ற கற்றல் கோட்பாட்டை காட்டிலும். தென் தேர்ட் ஒன், தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் பர்சனாலிட்டி கேன் பி சக்ஸஸ்ஃபுல்லி மேனிப்புலேட்டட் த்ரூ அப்பரண்ட் கண்டிஷனிங். செயல்படு ஆக்கநிலை நிறுத்தத்தின் மூலமாக மனித ஆளுமையை வெற்றிகரமாக மேம்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது பொதுவாக மனிதர்களுடைய ஆளுமை மேம்பாட்டிற்கு மிகச்சிறந்த ஒரு கருவியாக செயல்படு ஆக்கநிலை நிறுத்தம் என்ற ஒரு கற்றல் முறை வழங்குகிறது என்றும். தென் ஃபோர்த் ஒன், ப்ரொவைடட் ஆன் எக்ஸ்டர்னல் அப்ரோச் டு மோட்டிவேஷன். வெளிப்புற ஊக்க அணுகுமுறை வழங்கக்கூடியது. இது உள்ளார்ந்த ஊக்கம் கிடையாது. வெளிப்புறத்திலிருந்து தானே நம்ம வலுவூட்டம் வழங்குகிறோம், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டு வெளிப்புறத்திலிருந்து வழங்கக்கூடியது. அதனால் இந்த வலுவூட்டம் வெளிப்புறமாக வெளிப்புற அணுகுமுறையாக நம்ம பார்க்குறோம். இது ஊக்கத்தில் எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் லைக் ஆப்பரண்ட் கண்டிஷனிங் டிபெண்டன்ட் அப்பான் எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன், வெளிப்புற ஊக்கத்தை சார்ந்ததாக நம்ம பார்க்குறோம். தென் emphasizes the importance of schedule in the process of reinforcement of behavior. வலுவூட்டமானது நடத்தை செயல்களின் நடத்தை மாற்றத்திற்கு மிக முக்கியத்துவமாக இந்த அட்டவணை, இந்த நம்ம கண்டினியூஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஷெடியூலு, தென் ஃபிக்ஸ்டு ரேஷியோ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஷெடியூலு, தென் வேரியபிள் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஷெடியூலு அப்படின்லாம் நம்ம படிச்சிருந்தோம். அதுதான் இங்கே குறிப்பிடப்படுது. அது மிகச்சிறந்த ஒரு கல்வியில் வழங்கப்படக்கூடிய ஒரு முறையாக. தென் அவாய்டன்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட் ஃபார் unlearning the undesirable behavior and for saving the desirable behavior. எதிர்பார்க்கத்தக்க நடத்தை உருவாக்கத்திற்கும் மற்றும் விரும்பத்தகாத நடத்தை உருவாக்குவதற்கும் தண்டனை ஏற்புடையது அல்ல. அப்போ பாருங்கள், பெரும்பாலும் என்ன பண்ணணும்னா பனிஷ்மெண்ட்டை அவாய்ட் பண்ணணும். அப்போ இந்த தியரி என்ன குறிப்பிடுதுன்னா, ரிவார்டு ஒன்லி இம்ப்ரூவ் த லேர்னிங், ரிவார்டு தான் மஸ்ட்டு அப்படின்னு சொல்லப்படுது. பனிஷ்மெண்ட்டு அவாய்ட் பண்ணுறது பெட்டர், பனிஷ்மெண்ட்டு இருக்கக்கூடாது என்பது தான் இங்கே குறிப்பிடப்படுது. தென் லாஸ்ட் ஒன், த இம்ப்ளிகேஷன் ஆஃப் த தியரி ஆஃப் ஆப்பரண்ட் கண்டிஷனிங்கில் லாஸ்ட் ஒன், டீச்சிங் மிஷன் அண்ட் ப்ரோக்ராம்டு லேர்னிங் லீனியர், நேர்வழி திட்டமிட்டு கற்றல் கருவியையும் மற்றும் கற்பித்தல் இயந்திரத்தையும் உருவாக்குவதற்கு செயல்படு ஆக்கநிலை நிறுத்தம் வழிவகை செய்தது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம்.